Hello everyone, welcome to TAF IAS Academy. நாம இன்னைக்கு January 6க்கான current affairs பார்க்க போறோம். So start பண்ணலாம். Current affairs எல்லாரும் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க, ஓகேவா? நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க, அப்பதான் வந்துட்டு எப்பனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ அப்னா வந்துட்டு ரெகுலராக அதை பாருங்கள், நோட் பண்ணுங்கள், எடுத்துக்கிட்டே வாங்க. சப்போஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரேக் இருந்தால் கூட நான் வந்து அதை சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவேன். டேஸ் உங்களுக்கு என்றைக்குமே வந்துட்டு மிஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதை வந்து கீப் அப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஓவர்டேக்கிங் சைனா அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன இதில் இந்தியா வந்து சைனாவை ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரொடக்ஷனில் ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்தியா எமர்ஜ்ட் ஆஸ் தி லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் சைனா இருந்துச்சு, சைனாவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துருச்சுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இது அக்கார்டிங் டு என்ன டேட்டா படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FAO டேட்டா. FAOனா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் டேட்டா, ஓகேவா? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் டேட்டா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் வந்து FAO. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க டேட்டா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரொடக்ஷனில் வந்து 2024 to 25 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா சைனாவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அப்போனா எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ டோட்டலாக வந்துட்டு ரிப்போர்ட் படி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ டன்ஸில் வந்து வேரி ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 150.18 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகும். சைனா வந்துட்டு 145.28 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த டேட்டாவை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்தியா ரிலீஸ்டு 184 நியூ க்ராப் வெரைட்டிஸ் அக்ராஸ் 25 க்ராப்ஸ். 25 க்ராப்ஸ் இந்த நிலைமையில் இப்போ வந்து 184 நியூ க்ராப் வெரைட்டிஸையும் வந்துட்டு இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து 150.18 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கும் அண்ட் சைனா வந்து 145.28 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-விசா ஃபார் ஃபாரின் டூரிஸ்ட். ஸோ இ-விசா அப்படிங்கிறதுனா ஆன்லைன், ஈனாலே ஆன்லைன், ஸோ ஆன்லைன் விசா. ஓகே, சரி. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விசா எப்படின்னா வந்து இட்ஸ் எ பெர்மிட், குளோபல் பெர்மிட். வந்துட்டு எப்படி நம்ம பாஸ்போர்ட் வச்சு ட்ராவல் பண்ண முடியுமோ விசா வந்துட்டு இட்ஸ் ஃபார் பேமெண்ட்ஸ், அமௌண்ட்டுக்கான மணி மேக்கிங் தான் அந்த கார்டு, ஓகேவா? விசா அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே போய் குளோபலி எந்த கண்ட்ரி போனாலும் செலவு பண்ணுறது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ இ-விசான்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க டு சிம்பிளிஃபை தி ட்ராவல் ப்ரொசீஜர்ஸ். எல்லாத்தையுமே வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். இவ்வளோ இதுக்காக வெயிட் பண்ணி கையில் மேனுவலி வந்து இப்படி இருக்கிறதுக்கு ப்ராசஸிங்கை த்ரூ ஆன்லைன் பண்ணிடலான்னு தான் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் January 1 இ-விசா ஃபெசிலிட்டி எக்ஸ்பேண்டட் ஃபார் ஃபாரின் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்லைன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் அப் டு 45 to 50 டேஸ்னு பார்க்குறோம். அண்ட் இந்த அந்த இ-விசா, அந்த ஆன்லைன் விசாவோட வேலிடிட்டி வந்துட்டு அப் டு ஒரு 6 months இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம், ஓகேவா? ஸோ டு ப்ரொமோட் டூரிசம், சிம்பிளிஃபை ட்ராவல் ப்ரொசீஜர், ஸ்ட்ரெங்தன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த செட்டப் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இ-விசா ஃபார் ஃபாரின் டூரிஸ்ட். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ் அப்படிங்கிற கேம் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பில்லியர்ட்ஸ், ஓகேவா? ஸோ பில்லியர்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. எப்போதுமே இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் அந்த டேபிள் மேலே வந்து பால்ஸ் இருக்கும், அதை வந்து ஒரு ஸ்டிக் வச்சு அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. வந்து எப்படி கேரம் நம்ம தள்ளுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கேம் பில்லியர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனோகர் கோத்தாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சாம்பியனாக இருந்தார், ஓகேவா? ஃபார்மர் வேர்ல்டு பில்லியர்ட்ஸ் சாம்பியன். 1919 இவர் தான் வந்து வேர்ல்டு பில்லியர்ட்ஸ் சாம்பியனாக இருந்தார். ஸோ இப்போ வந்து இவர்
டைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நியூஸ் வந்து ரீசெண்டாக திருநெல்வேலி வந்தப்போ இவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ கொல்கட்டா தான் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இப்போயும் அவர் வந்து இந்த பில்லியர்ட்ஸோட கோச்சாக தான் வந்து இருந்திருக்காரு, கோச் ஹெட்டாக தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற நியூஸு. இவர் ரிலேட்டடாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவர் 1990 நடந்த வேர்ல்டு பில்லியர்ட்ஸ் சாம்பியனில் வந்துட்டு இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஹெட் கோச் ஃபார் பில்லியர்ட்ஸ் இப்போ இருந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இருந்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தயன்சந்த் அவார்டும் அர்ஜுனா அவார்டும் வந்து 2005 இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, தயன்சந்த் அவார்டும் அர்ஜுனா அவார்டும். இந்த அவார்டு வந்துட்டு ஃபெமிலியர் ஃபார் யார் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான். இது ரெண்டுமே அவர் வாங்கியிருக்காரு. இந்த தயன்சந்த் அவார்டை வந்து ரீசெண்டாக நேம் மாற்றிட்டாங்க. என்னென்னு மாற்றிருக்காங்க, தயன்சந்த் கேல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. தயன்சந்த் கேல் அவார்டுன்னு மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கர்நாடகா டென்யூர். ஓகே, கர்நாடகா யாரோட டென்யூர்? சீஃப் மினிஸ்டர் சீதாராமையாவோட டென்யூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து சீதாராமையா வந்துட்டு இப்போ அதிக இயர்ஸ் வந்து டென்யூரில் இருக்கார் அப்படிங்கிறது நிறையா இடையில வந்து ஷார்ட்டாக பீரியட்ஸில் வந்து கட் ஆகிட்டு இருந்தப்போ இவர் வந்துட்டு இப்போ லாங் லாஸ்ட்டாக கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஆஃப்டர் டு தேவராஜ் அரசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தேவராஜ் அரசு வந்துட்டு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்நாடகாவோட சிஎம்மாக இருந்திருக்காரு. எப்போன்னா 7 years 238 days டோட்டலி. அண்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1972 to 1980 வரைக்கும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் டு டூ தட் வந்து சீதாராமையா இப்போ வந்து ரொம்ப நாள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அவரோட டைம் பீரியட் எப்போனா 2013 to 18 அண்ட் 2023 to 26 இப்போ வந்து டோட்டலாக இவர் இருந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் டு தேவராஜ் அரசு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இவரும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட ஒரு பார்ட்டி மெம்பர் தான். ஸோ இவர் வந்து சிஎம்மாக இருக்கார் கர்நாடகாலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2025. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷ்னல் பாலிசி 2025ன்னு சொல்லும் பொழுது ஒன்றும் கிடையாது, இதில் சில சேஞ்சஸை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ சில சேஞ்சஸ். அப்போ யார் மினிஸ்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அன்பில் மகேஷ் தான் மினிஸ்டர். ஓகேவா, ஸோ அவர் அண்ட் அவர் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமிஷன் மாதிரி ஹெட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ சுல்தான் அகமது அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த கமிஷன் ஹெட்டு. அண்ட் ஆல்சோ வந்து இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஹெட்டாக வந்துட்டு அவரை போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியும் என்விரான்மெண்ட் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் பார்த்து செட்டப் பண்ணணுங்கிறதுக்காக ஸோ இவங்க 2 பேரையும் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இந்த ஸ்கூல் புக் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட டிராஃப்டை வந்துட்டு இந்த மாதிரி எங்களோட இருக்க போதுன்னு ஒரு கரிக்குலம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் கிளாஸ் 1 to 5 வந்துட்டு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு என்னவோ அது சொல்லலாம். ஸோ அதை பார்த்துட்டு சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ புக்ஸ் வந்து புக்கு நம்மளுக்கு தெரியும், ஸ்டேட் புக்ஸ் எப்போதுமே ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு தான் இருக்கும் நேம். ஓகேவா, ஸோ எப்படி சிபிஎஸ்சியோ அது மாதிரி வந்து எஸ்சிஆர்டி. ஓகேவா, என்சிஆர்டி மாதிரி எஸ்சிஆர்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஒன்றும் பார்க்க ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, நம்ம 6th கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேர்ல்டு வார் ஆர்ஃபன்ஸ் டே January 6 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ வேர்ல்டு வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோராக ஆகுறாங்கள்ல, அனாதையாக. எப்படின்னா இந்த வேர்ல்டு வாரில் வந்துட்டு நிறைய பேர் இறந்து போவாங்கள்ல, ஸோ அதில் வந்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து லாஸ் பண்ணவங்க தான் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மறுவாழ்வு, ரீஹாபிலேஷன், அப்புறம் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்துட்டு கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு தீம் பேசிஸில் பண்ணுறது தான் இந்த டே. அவங்களுக்கான ஒரு டேவாக எடுத்து பண்ணுறது தான் இது. ஓகேவா, ஸோ அதோட தீம் என்ன, ப்ரொடெக்ஷன் அண்ட் ரீஹாபிலேஷன் இன் சேஞ்சிங் குளோபல் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது தான் இதோட தீம். ஓகேவா, ப்ரொடெக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இன் சேஞ்சிங் குளோபல் லேண்ட்ஸ்கேப். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்ரா பிரதாப் ICGS. ஓகேவா, சமுத்ரா பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வந்து இந்தியாவோட இண்டிஜினியஸ் டிசைன்டு ஒரு வெசல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னென்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப். ஓகேவா,
ஸோ இந்த சமுத்திர பிரதாப் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் வெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொல்யூஷன் கண்ட்ரோல் வெஷல்னால் வாட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் இருக்கும்ல, அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்து ஒரு பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஒரு வெசல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் பில்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கமிஷன்டு பை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஸோ அஃப்கோர்ஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு டிஃபென்ஸோட மினிஸ்டருங்கிறதுனால இது டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதுங்கப்போ அவர் தான் வந்துட்டு இதை கொண்டு வந்திருப்பார். ஸோ ஆன் கோவா January 5th 2026. ஸோ இது எங்கே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துலாம். லெங்க்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 114.5 meters வந்துட்டு லெங்க்த்து. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டன்ஸ் வந்துட்டு 4170 tons வந்துட்டு லோட் பண்ணக்கூடியது. அண்ட் ஆல்சோ ஸ்பீட் எக்ஸீடிங் 22 knots அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஃபீச்சர்ஸ். அண்ட் ஆல்சோ அதில் ஒர்க் பண்ணக்கூடிய க்ரூ யாருன்னு பார்த்தலாம், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா வந்து அசோக் குமார் பாமா அப்படின்னு சொல்லக்கூடியது டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல். அண்ட் ஆல்சோ 14 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 115 பர்சனல்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் இன் திஸ் இந்த மாதிரி ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 women ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் ஆஃபீஸர்ஸாக வந்துட்டு ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே நோட் பண்ணிக்கோங்க, 2 women in the ஃப்ரண்ட்லைன் ஆஸ் அ ஆஃபீஸர் ஃபார் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிவலிங்கா. ஓகேவா? ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சிவலிங்கா வந்துட்டு எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ராம் டெம்பிளுக்கு வந்துட்டு இந்த சிவலிங்காவை வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து இப்போ வந்து இது வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மகாபலிபுரத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ராம் டெம்பிள் இஸ் பீயிங் பில்ட் இன் காத்வாலியா பீகார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்க ராம் டெம்பிளுக்கு இங்கே மகாபலிபுரம் தமிழ்நாடுலேருந்து இந்த லார்ஜஸ்ட் சிவலிங்காவை செஞ்சு நம்ம அனுப்புகிறோம். ஸோ 33 feet ஹைட்டு 210 ton Sivalinga was created in Mahabalipuram, Tamil Nadu. Sivalinga arrived after 45 days journey to Bihar. இப்போ தான் ரீசெண்டாக போய் அரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்ஜெட் பவர்டு 155 mm ஆர்டிலரி செல்ஸ். ஓகே, ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ் எல்லாத்துலேயும் இந்த 155 mm அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜின் ஆர்டிலரி செல்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா இன்னும் ஸ்பீடாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மோடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இந்த இன்ஜினை நம்ம செலுத்துறது ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலிமா ஆஸ் அ ப்ரொஜெக்ட் எல்லாம் கொடுக்குறது மூலிமா வந்து ரொம்ப ஸ்பீடாக பவர்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது யார் டெவலப் பண்ணியிருக்கா? டெவலப்டு பை ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஆர்மி டெக்னாலஜி போர்டு அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத். ஸோ செல்ஃபாக நம்ம எல்லாம் பண்ணக்கூடியது, அதுக்கு தான் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்மளே இண்டிஜினியஸாக எல்லாம் பண்ணுறது, அதுக்கான சஃபிஷியன்ட் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட ரேஞ்ச் இப்போ வந்து இது மூலியமாக நார்மலாக இருக்கக்கூடிய அந்த மிசைல் ரேஞ்சை விட இது எவ்வளோ பூஸ்ட் ஆகுதுன்னா 30% to 50% வந்து பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ நார்மலாக ஒரு 60 to 80 kilometers ரன் ஆகிட்டு இருக்குன்னா இது வந்து டார்கெட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 km/h வரைக்கும் ஸ்பீடில் தாக்கக்கூடிய அளவில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 mm இன்ஜின். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். பனங்குடி லேக். ஓகே, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் பனங்குடி லேக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரியல் ஏர்ன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து மான்சூன் ரெயின்ஸோட காரணத்தினால நிறையா அந்த லேக்குக்கு சைடில் வந்து நிறையா அரிப்பு ஏற்பட்டு அந்த லேக் பேங்க்ஸில் வந்து டேமேஜ் ஏற்பட்டதுனால அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சங்கம் ஏரால இருக்க பரியல் ஆன்ஸ் 10 ஆன்ஸ் அண்ட் ஏஷியன் பாட்டரி ஷேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே உடஞ்ச
அந்த பானையோட சில பார்ட்ஸ்லாம் கிடக்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ இது என்ன ரீசெண்டாக இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் பனங்குடி லேக்கு கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 10 ஹேண்ட்ஸ் அண்டு ஏஷியன் பாட்டரி ஷர்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.